நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். ஒரு போர்ல ஜெயிச்சவங்க என்ன கொண்டுட்டு வருவாங்க? தோற்று போன நாட்டோட கொடியை கொண்டுட்டு வருவாங்க, இல்ல தங்கத்தை கொண்டுட்டு வருவாங்க. ஆனா இங்க ஒரு சம்பவம் நடக்குது. அவங்க அது ரெண்டுமே எதுவுமே கொண்டுட்டு வரல. அவங்க கொண்டுட்டு வந்தது எதிரியோட தலைய. இதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய டிராஃபி. அவங்களுக்கு இதுதான் பெருமை. இதுதான் அவங்க கடவுளோட ஆசீர்வாதமா நினைக்கிறாங்க. இது கதை இல்ல. இது இந்தியால நடக்கிற ஒரு உண்மையான ஒரு விஷயம். வாங்க இன்னைக்கு நம்ம நாகாலாந்து பத்தி பார்க்கலாம். நான் உங்கள் மதியம் சரண்யா. மதியம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்தியாவோட வடகிழக்கு மூலையில் இருக்க ஒரு சின்ன மாநிலம் தான் நாகாலாந்து. இங்க அழகான மலைகள், பச்சை காடுகள், மூடுபனி நிறைந்த பாதைகள்ல ரொம்ப அழகான ரம்மியமான ஒரு இடம்னே சொல்லலாம். இதுக்கு பின்னாடி, இந்த அழகுக்கு பின்னாடி இருந்தது நூற்றாண்டுகள ரத்தம் சிந்தின வரலாறு. நாகா அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே மவுண்டெய்னர், அதாவது மலைகள்ல வாழ்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். இங்க 50க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் வாழ்றாங்க. அதுங்க ஒவ்வொருத்தருக்குமே தனி சட்டம், தனி மொழி, தனி வழக்கம்னு தனித்தனியா இருக்கு. கோன்யாக், அங்காமி, செமா, சாங், ஆவோ இந்த மாதிரி பழங்குடியினர் மக்கள் யார்கிட்டயுமே அடிபணியறது இல்ல, தலை வணங்குறது இல்ல. எந்த ஆட்சியாளருமே முழுசா அடிபணிஞ்சதா இல்ல. ஏன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா அவங்களோட நம்பிக்கை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நாகா வீரர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்னன்னா, எதிரியோட தலையை வெட்டி கிராமத்துக்கு கொண்டு வந்தா அந்த மனிதனோட உயிர் சக்தி நம்ம கிராமத்துக்கு வரும், மழை நல்லா பெய்யும், விளைச்சல் நல்லா கிடைக்கும், நோய்கள் வராது அப்படிங்கிற நம்பிக்கை தான். இது வெறும் கொலை இல்ல, இது அவங்களோட ஒரு புனித சடங்கா தான் கருதுறாங்க. போருக்கு போயிட்டு வெறுங்கையோட திரும்பி வந்தா அவன் ஹீரோ இல்ல, ஆனா எதிரியோட தலையை தூக்கிட்டு வந்தா அவன் தான் அந்த கிராமத்தோட கடவுளா பாக்குறாங்க. அதோட மட்டும் நிக்காம புதுசா வீடு கட்டினா நரபலி கொடுப்பாங்க. முன்னோர்களோட ஆத்மாவை சாந்தி படுத்தணும் அப்படின்னா அதுக்கு நரபலி, நல்ல விளைச்சல் வேணும்னா அதுக்கு நரபலி. இப்படி எல்லாமே அவங்களுக்கு இது சடங்கா தான் நினைக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எவ்வளவோ டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு, ஆனா இந்த மண்ணுல இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் இன்னும் இருக்கதான் செய்யுது. இதை யாராலுமே இன்னைக்கு வரைக்கும் மாற்ற முடியல. கொஞ்ச நாளா இல்ல, நூற்றாண்டுகளாவே இந்த நம்பிக்கையை யாராலுமே மாத்த முடியல. அகோம் அரசர்கள் நாகாலாந்து தங்களோட ஆட்சிக்கு உட்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எந்த நாகர்களோட வாழ்க்கையிலுமே எந்த மாற்றமே இல்ல. 13ஆம் நூற்றாண்டுல இருந்து 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் மொத்தம் 600 வருஷம் இருந்தது இல்லையா? அதுல அகோம் அரசர்கள் நரபடி உட்பட எந்த வழக்கத்திலுமே அவங்க தலையிடல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு துணிச்சல் இல்ல. அதுக்கப்புறம் வந்தவர்கள் யாருன்னா ஆங்கிலேயர்கள் வர்றாங்க. அதுல 1832ல கேப்டன் ஜான் கிங்டன் அப்படிங்கிறவர் 100 வீரர்களோட நாகா மலைகளுக்கு நுழைய முயற்சிக்கிறாரு. அஸ்ஸாம்ல இருந்து மணிப்பூர் வரைக்கும் அவர் ஒரு சாலை போடணும் அப்படின்னு நினைச்சாரு. அவ்வளவுதான் அவர் நினைச்சது. ஆனா நாகர்கள் அவரை விடல. 1849 இருந்து 1850 வரைக்கும் ஆங்கிலேயர்கள் 10 மிலிட்டரி கேம்பெயின்ஸ் நடத்துறாங்க. 10 தடவையுமே யுத்தம், 10 தடவையுமே தோல்வி. நாகர்கள் கொரில்லா வார்ஃபேர்ல பயங்கரமான கில்லாடிகள். அவங்கள அளவுக்கு நம்மளால காடுகளை புரிஞ்சுக்க முடியாது. ஒவ்வொரு ஆங்கிலேய கேம்புமே ஒரே இரவுல சாம்பல் ஆகுது. அப்பதான் ஆங்கிலேயர்களுக்கு புரியுது இந்த மக்களை நேரடியா வெல்ல முடியாது அப்படிங்கிறது. வாளால வெல்ல முடியாதவங்கள வேதத்தால வெல்லலாம். 1878ல மறுபடியும் நாகாலாந்த கைப்பற்ற முயற்சி செய்யறாங்க. 1892ல டுவென்சாங் தவிர பெரும்பகுதி அவங்களோட கட்டுப்பாட்டுல வருது. அதோட மட்டும் இல்லாம கிறிஸ்டியன் மிஷனரிஸ உள்ள அனுப்புறாங்க. ஐபிசி கீழே நரபலி கொடுக்கறதோ இல்ல தலையை வெட்டுறதையோ கிரிமினல் குற்றம்னு அறிவிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நாகர்களோட மனம் மாறுது. இந்த நாகாலாந்துல இப்ப இருக்கிற நாகாலாந்துல 87% மேலான மக்கள் கிறிஸ்டியன்ஸா தான் இருக்காங்க. ஒரு நூற்றாண்டுக்கும் குறைவான காலத்துல இவ்வளவு பெரிய மாற்றம். இத ஒரு கலாச்சாரம் முழுசா திரும்புது. 1947 இந்தியா சுதந்திரம் வாங்குறாங்க. ஆனா நாகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு சுதந்திரம் வேண்டாம், எங்களுக்கு நாங்களே சுதந்திரமா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆகஸ்ட் 14, 1947, அதாவது சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி அங்காமி சாப்பு பிசோ அப்படிங்கிற தலைமையில நாகா தலைவர்கள் கிரேட்டர் நாகாலிம் அப்படிங்கிற தனி நாட்டை பிரகடனம் செய்யறாங்க. இந்த கிரேட்டர் நாகாலிம்ல நாகாலாந்து மட்டும் இல்ல, அஸ்ஸாம், அருணாச்சல், மணிப்பூர், அது மட்டும் இல்லாம மியான்மரோட சில பகுதிகளும் சேர்த்து 1,20,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கோரப்பட்டது. இன்னைக்கு இருக்கிற நாகாலாந்து பாத்தீங்கன்னா வெறும் 16,527 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான். நேரு அரசாங்கம் பேசுறாங்க, சமாதானம் செய்ய முயற்சி செய்யறாங்க, வற்புறுத்துறாங்க. ஆனா பிசோ கேட்கல, வன்முறை தொடங்குது. அப்பதான் நேரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறாரு, இந்த மனிதர்களை துப்பாக்கியால வெல்ல முடியாது, அவங்க மனசதான் வெல்லணும் அப்படின்னு. 1961ல நாகா பீப்புள்ஸ் கன்வென்ஷன் மற்றும் இந்திய அரசாங்கம் ஒரு வரலாற்று சந்திப்புக்கு வர்றாங்க. 16 விஷயங்கள் பேசுறாங்க. அந்த 16 பாயிண்ட்ஸ் ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அந்த ஒப்பந்தம் என்னென்ன சொல்லுது அப்படின்னா, நாகாலாந்துக்கு தனி சட்டமன்றம் கொடுக்கப்படும். 2வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, நாகர்களோட சொந்த வழக்கங்களும் சட்டங்களும் அங்கீகரிக்கப்படும் அப்படிங்கிறது. 3வது முக்கியமான பாயிண்ட் பாத்தீங்கன்னா, அவங்களோட நிலம், வனம், வளங்கள் எல்லாமே அவங்களுக்கு சொந்தம். 4வது பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 371A அப்படிங்கிற சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்படும். அதாவது ஆர்டிகல் 371A அப்படிங்கன்னா என்னன்னா,
இந்தியாவோட நாடாளுமன்றத்துல நிறைவேற்றப்பட எந்த சட்டமே நாகாலாந்துல நிறைவேற்றப்படாது. நாகாலாந்தோட சட்டமன்றத்துல அனுமதிச்சா மட்டும்தான் அது நடைமுறைக்கு அவங்களுக்கு வரும். இது இந்தியால வேற எந்த மாநிலத்துக்குமே இல்லாத ஒரு அசாதாரண சிறப்பு அதிகாரம்னே சொல்லலாம். டிசம்பர் 1, 1963 நாகாலாந்து இந்தியாவோட 16வது மாநிலமா அறிவிக்கப்படுது. கொடி ஏற்றப்படுது, பட்டாசு வெடிக்கப்படுது. ஆனா யாருமே கொண்டாடப்படல. பிசோவும் கொண்டாடல. போராளி குழுக்களும் கொண்டாடவே இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, இந்தியாவோட இணைஞ்சோம் அப்படிங்கறது அர்த்தம் இல்ல, நாங்க இன்னும் கிரேட்டர் நாகலிமா கேட்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சமாதானம் வந்துச்சு, ஆனா முழுசா வரல. 1963 மாநிலம் கிடைக்குது. ஆனா வன்முறை மட்டும் நிக்கவே இல்லை. செப்டம்பர் 1972 நாகாலாந்தோட முதலமைச்சர் மீது தாக்குதல் நடந்தது. இது இந்திய அரசாங்கத்தை கோபமடைய செய்து NNC மீதும் தடை விதிக்கப்பட்டுச்சு. ஆனா தடை போட்டதுக்கு அப்புறம் பிரச்சனை தீருமா? இல்ல, இன்னுமே வன்முறை அதிகமாகுது. நவம்பர் 1975 சிலாங் ஒப்பந்தம். இந்திய அரசு மற்றும் NNC தலைவர்கள் மேகாலயா தலைநகர் சிலாங்ல சந்திக்கிறாங்க. ஒப்பந்தம் நடக்குது. அந்த ஒப்பந்தத்தோட நிபந்தனை என்ன அப்படின்னா, NNC போராளிகள் ஆயுதங்களை கீழே வைப்பாங்க, இந்திய அரசியலமைப்பை ஏத்துக்குவாங்க, இந்திய அரசு போராளிகளை குற்றவாளியை நடத்தாது அப்படிங்கறதா. பல பேர் ஆயுதத்தை ஒப்படைக்கிறாங்க, நம்பிக்கை வருது. ஆனா 3 பேர் மட்டும் ஒப்படைக்க மறுத்துறாங்க, கையெழுத்திட மறுக்கிறாங்க. யாருன்னா சுமி இனத்தோட இசாங் சிவு, தாங்குல் இனத்தோட துய்னாலிங் முய்வா மற்றும் SS கபாப்லாங். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒப்பந்தம் நாகா மக்களை காட்டி கொடுத்துச்சு, நாங்க இதை ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க NNC இருந்து வெளியேறாங்க. 1980 ஒரு புதிய அமைப்பு பிறக்குது. அதுதான் நேஷனல் சோசியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாந்து, அதாவது NSCN அப்படிங்கிறது. புதிய பெயர் வருது, புதிய தலைவர்கள், ஆனா அதே கோரிக்கை, கிரேட்டர் நாகலிம். ஒரு அமைப்பு, 2 தலைவர்கள், 2 அகம்பாவம். NSCN அதாவது ஏப்ரல் 30, 1988 ஒரு கருப்பிரவனே சொல்லலாம். ஏன்னா அன்னைக்கு தான் NSCN 2ஆ உடையுது. NSCN-K அப்படிங்கிறது SS கபாப்லாங் தலைமையிலும், NSCN IM அப்படிங்கிறது இசாம் முய்வா தலைமையிலுமே 2ஆ பிரியுது. இந்த 2 குழுக்களுமே ஒண்ணு எதிரியா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது இந்திய அரசுக்கு எதிராக போராட வந்தவங்க இன்னைக்கு தங்களுக்குள்ளேயே போராட ஆரம்பிச்சிடுறாங்க. நாகாலாந்தோட காடுகள்ல ரத்தம் வடியுது. ஆனா இப்ப நாகர்களோட ரத்தம் நாகர்களாலேயே வடியுது. இதுதான் நாக ஐக்கியத்தோட மிக சோகமான அத்தியாயம். 1997 NSCN IM தலைவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இனி பேச்சுவார்த்தை வழியில முயற்சி செய்யலாம் அப்படின்னு. ஜூலை 25, 1997 இந்திய அரசு மற்றும் NSCN IM இடையே சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்திய ராணுவம் NSCN IM-க்கு எதிராக எந்த கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆபரேஷனும் நடத்தாது அப்படின்னு. 2வது, NSCN IM போராளிகள் இந்திய ராணுவத்தை தாக்க மாட்டாங்க. இன்னொன்னு, 2 தரப்புமே பேச்சுவார்த்தை மேசைக்கு வருவாங்க அப்படிங்கறதுதான். 25 வருஷங்களுக்கும் மேலா இந்த யுத்த விராமம் தொடருது. ஆனா யுத்த விராமம் அப்படிங்கிறது சமாதானம் இல்ல, இது வெறும் இடைநிறுத்தம் தான். NSCN IM இன்னும் கேக்குறது என்னன்னா, தனி கொடி, தனி அரசியலமைப்பு. இந்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா, இந்திய அரசியலமைப்புக்கு உள்ள இதுக்கு தீர்வு காண்போம் அப்படிங்கறதுதான். இடைவேளை இன்னும் இருக்கு, பேச்சுவார்த்தை இன்னும் நடக்குது, ஆனா தீர்வு மட்டும் இன்னும் முழுசா வரல. நாகாலாந்து அப்படிங்கிறது வெறும் மாநிலம் மட்டும் இல்ல, அது மனிதனோட உணர்வு சார்ந்த கதை. ஒரு அடையாளத்துக்காக போராடும் மக்களோட கதை. அவங்களோட கலாச்சாரம் வேற்றுமையா இருக்குது, அவங்களோட வரலாறு கொடுமையா இருக்குது, ஆனா அவங்களோட உறுதி இன்னைக்கு வரைக்குமே மாறல. நாகாலாந்து கதை இன்னுமே முடியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்தியாவோட இன்னும் எந்த மறைக்கப்பட்ட வரலாற்றை பார்க்கணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வரலாறை நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.